உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோ, என்னதையா போட்ட? இந்த பாருங்க ஜெய், தனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தையே மறைச்சுக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு இங்க வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். யோ, பைத்திய மாதிரி பேசாதயா. இவளுக்கு இன்னும் ஒரு இடத்துல கல்யாணம், ஆனா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் உங்க 2 பேருக்கு தானே, அப்ப உங்களை தானே லவ் பண்ணுவாங்க. யோ, பைத்தியக்காரா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கூட அப்படியே குத்தி கொலையா பண்ணிடுவேன். நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பைத்தியக்கார பையல. ஏமா, நீங்க போன்ல சொல்லும்போது கூட நான் நம்பல. பாவம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னொரு 5-6 செஷன் வந்தா தான் சரியா இருக்கும். நீங்க பார்த்து அவரை கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க. வரேன் டாக்டர். என்ன ஜெய், உங்களுக்கு தூக்கமா வருதா? முறைக்காதீங்க ஜெய். இந்த இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா தூக்கம் வருமா? நல்லா தூங்கி எழுந்தாதான் பிரெயின் நல்லா வேலை செய்யுமா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன ஜெய், நீங்க அந்த அன்பரசியெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அவ பேச்ச நீங்க கேட்டுக்கிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பைத்தியங்காரின்னு பட்டம் கட்டி கீழ்பாக்கத்துல சேர்த்திருப்பீங்கல்ல. இந்த அனன்யாவை எல்லாரும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல. நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் உங்களுக்கு புரியல ஜெய். அதான் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நீ தான் முட்டாள்தனமா நடந்துக்கிற. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இப்போ இல்ல, எப்பவுமே ஒத்து வராது. நீ நினைக்கிற மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் அது நடக்காது. சும்மா கற்பனையில வாழாம ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ. நடக்கும் ஜெய். இந்த அனன்யா முடிவு பண்ணா அது நடக்காம போயிடுமா சொல்லுங்க? நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க அம்மாவே அனன்யா கழுத்துல கட்டுடா தாலின்னு சொல்லுவாங்க. நடக்காத வரைக்கும் தான் ஆச்சரியம், நடந்ததுக்கு அப்புறம் மிராக்கல்னு சொல்லி கடந்து போக வேண்டியதுதான். நீங்களும் நானும் மேரேஜ் பண்ணி நான் உங்க ஒய்ஃபா, பத்மா ஆண்டியோட மூத்த மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்து நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி எல்லாம் மத்தவங்க பேச்ச கேட்டு சில்லற வேலை செய்யாம மாப்பிள்ளைய லட்சணமா நடந்துக்காங்க, சரியா? இன்னும் 2 டேஸ்ல நமக்கு மேரேஜ். ஹனிமூன் ட்ரிப் வேற எங்க போவோன்னு சொல்லி பிளான் பண்ணுங்க ஜெய். ஏய் லூசு. அமைதியா தூங்குங்க. வேணும்னா என் தோள்ல சாஞ்சுக்கிறீங்களா? ரொமான்டிக்கா இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.